டிகேஸோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனில் எனக்கு பேச வரல, செயல்லையே காமிச்சிட்டாரு. ஃபர்ஸ்டே 6 அடிச்சிட்டாரு. ஆரிச்சாமியை கூப்பிட்டு வந்து. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். எடிட்டர் மோகன் சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ராஜா சார் வேறு கதை கேட்டிருக்காரு, நல்ல சூப்பராக இருக்குது. அது டீசர் பார்க்கும்போது தெரியுது. நிச்சயமாக இதில் என்னன்னா, நானும் ராஜ் மாதிரி ப்ரொடக்ஷன் மேனில் இருந்து ப்ரொடியூசர் ஆகி இதே மாதிரி ராஜ் பேசுகிற பயப்படுற மாதிரி தான் நான் என்னோடய காதலா படம் ஆடியோ ரிலீஸில் சோலாவில் பேசினேன். ஒரு வாரத்துக்கு கூட பேச முடியல. அதே மாதிரி தான் இருக்கீங்க. பரவாயில்ல, இன்னும் போக பழகிறீங்க. இப்போ நான் டெய்லி ஒவ்வொரு மேடையில் பேசுகிற மாதிரி போக பழகிறீங்க. நிச்சயமாக ஒரு நல்ல பெரிய டீசர் பார்க்கும்போது தெரியுது. நிச்சயமாக நல்ல பெரிய ஹிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும்னு எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனோட பணியின் நேர்மையும் அவரோட பணிவும் கண்டிப்பாக சிகரத்தை தொடும் என்பதில் ஐயமில்லை. வாழ்த்துக்கள். வணக்கம். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி ஆஸ்தினி சார் ப்ரொடியூசருக்கு. ஒரு வாரம் தான் ஆச்சு எங்கள் படம் குட் டே. என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்டதுக்கு வந்து இது என்னோடய ஃபஸ்ட்டு இன்விடேஷன் என் லைஃப்பில். இந்த இன்விடேஷன் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப முக்கியமான ஒரு இன்விடேஷனாக நான் ஃபீல் பண்ணுறேன். அது இல்லாமல் இன்னொரு சின்ன விஷயம், இன்னொரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் சினிமாவில் வந்தேன். அந்த படம் வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபா சம்பளம் வாங்கினது வந்து சார் கையில் தான் வாங்கினேன் நான். ஸோ அன்றைக்கி வந்து எப்படியாவது ராஜா சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினச்சேன். பட் இன்றைக்கி அவர் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னு, சாரி அவர் பக்கத்தில் நான் உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஆர்ட் டச்சிங்காக இருக்குது இந்த மேடை. சார் கூட இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். இந்த படம் பெருசாக வெற்றி படணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு படம் வந்து தேட்டருக்கு ஆள் வர மாட்டேன்றாங்க. படம் நல்ல படம்னு சர்டிஃபை ஆகி ஆனந்த விடலில் 41 மார்க் கொடுத்து எங்களை அவ்வளோ இது பண்ணியும் தேட்டருக்கு வரலன்னும் போது ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது. அதனால் எல்லா ப்ரொடியூசரோட ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணி படங்களை தேட்டருக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ. ஊர்க்காரரு மண்ணின் மைந்தர் இவ்வளோ பெரிய விஷயத்த முன்னெடுத்து செய்கிறாரு. அவர் கண்டிப்பாக வெற்றியிடணும். இதை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது நான் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் சார். ராஜையும் லோகையும் பார்க்கும்போது எத்தனை நாள் இரவு வந்து என் ஆஃபீஸ் கீழே தான் ஒரு அட்டி போடுவாங்க டீ கடையில். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை எவ்வளோ சிம்பிளாக வந்து டீ கடையில் நின்று பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். டெய்லி நைட்டில் வந்துட்டு அண்ணா ஃப்ரீயாக இருக்கீங்களா, மேலே வரலாமா அப்படிம்பாங்க. வாங்க ராஜு அப்படின்னா இது என்னென்னலாம் ஒவ்வொரு மொமெண்ட்டும் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது என்னையா சும்மா கதை விட்டுட்ருக்கீங்க, இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் எப்படி நீங்கள் வந்து ஒருங்கிணைக்க போகிறீங்க அப்படின்றதும், அட் த சேம் டைம் இது ரொம்ப புதுசாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ நிறைய இரவுகள் இதை பற்றி பேசியிருக்கு. நான் ஹாட் ஸ்டாருக்கு ஒரு படம் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் சொல்லிட்டேன், ஹாட் ஸ்டாருக்குன்னா இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஒரு பெரிய கிளிக் ஆகும் ராஜு, இல்லைண்ணா இது நான் தனியாக பண்ணோன்னே அப்படிம்பாரு. இந்த ராஜுவோட கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குல்ல, அது லோகுக்கிட்ட சம்டைம்ஸ் கேட்பேன், என்ன லோகு அப்படின்னா, அண்ணே அவர் ராஜு நான் சொல்லிட்டாருண்ணே, அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோன்னே. ஸோ இவங்க 2 பேருக்குமான அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் இவ்வளோ பெரிய லான்ச்சிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வெற்றி விழாவில் சொல்லுவோம் நிறைய விஷயங்கள், நாங்கள் என்னென்னலாம் நைட்டில் பேசியிருக்கோம், எப்படிலாம் மொமெண்ட் அமைஞ்சிருக்கேன்னு. சூப்பர் லோகு, தேங்க்யூ, வாழ்த்துக்கள் ராஜு. ஆமாம், நீங்கள் இவ்வளோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து வெங்கட் சாரையும் ஏஜிஎஸ் சாரையும் நீங்கள் வந்து நினைவு கூறுறீங்களே, நிச்சயமாக வந்து அந்த தயாரிப்பாளர் லிஸ்ட்டில் அந்த வெற்றியில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக அந்த ப்ரொமோ வீடியோ நேற்று ஜெய்சீலன் காமிச்சார். இப்படி ஒரு ஆஃப் பீட்டாக யாரும் யோசிச்சதே இல்லை. அது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நல்ல விஷயம் சார், ஆல் த வெரி பெஸ்ட். டைரக்டர் சார், ஜெகன் சார் அடிக்கடி உங்களை பற்றி பேசியிருக்காரு முருகன் சார்கிட்ட, வாழ்த்துக்கள். அந்த ப்ரொடக்ஷன் நம்பர் 1 அப்படிங்கிறதே வந்து அது அந்த வார்த்தையை கேட்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா அந்த நம்பர் 1 ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ பெரிய ட்ரீம் எல்லாருக்கும்ன்றது வந்து எனக்கு தெரியும்.
எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு விஷயத்தை வச்சு அந்த ரீச் பண்ணுறதுன்றது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் சுரேஷ் ரெய்னாங்கிறது வந்து ஒரு உண்மையிலே ஆஃப் பீட், நம்ம எதையும் யோசிக்கவே முடியாது, அப்படி ஒரு விஷயம். இங்கே எல்லா பெரியவங்களும் வந்திருக்கீங்க, எல்லோரும் வந்து அவங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிங்க. சாரி கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் மாட்டிக்கிட்டேன், என்ன பேசுன்னு வேறு தெரில. ஓகே, வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ. இந்த ஸ்டேஜ் நிறைய ஸ்டேஜ் சொல்லியிருக்கேன், அது இந்த ஸ்டேஜில் சொல்லணுன்றது ஆசை. அது என்னென்னா, பொதுவாக சொல்லுவாங்க நீங்கள் சாப்பிட்ற ஒரு அரிசியிலும் வந்து உங்கள் பெயர் இருக்குது அப்படின்ட்டு. பட்டு நம்ம ராஜ் அண்ணன் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்ற அரிசியில் ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அது வந்து கல்பாத்தி அகோரம் சார் அப்படின்றது தான். ஸோ அது சார், அகோரம் சார், ஐஸ்வர்யா மேம் எல்லாம் இருக்காங்க. ஏன்னா இந்த டீமே வந்து அப்படி ஒரு ஏஜிஎஸ்க்கு கடமைப்பட்ட நாங்கள் எல்லாரும். அதனால தான் அஃப்கோர்ஸ் ராஜா ப்ரோ சொன்ன மாதிரி எல்லாருமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ நிச்சயமாக எங்கள் எல்லாருடைய இதுக்கு பின்னாடியும் இருந்து இயக்கிறது வந்து கண்டிப்பாக கல்பாத்தி அகோரம் சார் தான். ஸோ இதன் மூலமாக மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். கல்பாத்தி எஸ் அகோரம் சார், எஸ் கணேஷ் சார், எஸ் சுரேஷ் சார், கல்பாத்தி அர்ச்சனா மேம், கல்பாத்தி ஐஸ்வர்யா மேம்க்கு நன்றி. வெரி ஸ்வீட். இந்த டைரக்டருக்கு ஒரு வாசத்தை சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். அதாவது சீசனல் ஹீரோஸை சினிமா ஹீரோ ஆக்குறாரு இப்போ. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அவங்க அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சீசனல் ஹீரோஸ் தான் அவங்கள சினிமா ஹீரோ ஆக்கிடுறாரு இந்த படத்துலேருந்து. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். சிவம் துபே ப்ரோ, யூ நோ இங்கிலீஷ் ரைட்? You understand English, right? But I know only Tamil, so I can't speak in English, so தமிழ்லேயே பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஈவெண்ட் வரதுக்கு நிறையா ரீசன் இருக்குது. ஃபஸ்ட் ரீசன் அஃப்கோர்ஸ் ராஜ் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாகவே எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு படம் மதராச படம் நடிக்கும் போது அதில் மேனேஜராக இருந்தார் அண்டு ஏஜிஎஸில். அண்டு ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக நடிக்கிற நாய் சேகர்லேயும் ஒரு மேனேஜராக இருந்தார். அண்டு எனக்கு ஒரு பெரிய ஹிட்டாக அமைஞ்ச காஞ்சூரிங் கண்ணப்பன்லேயும் மேனேஜராக இருந்தார். ஸோ லைஃப்பில் வந்து கூடவே இருந்த ஒருத்தர் ராஜ். வாழ்த்துக்கள் ராஜ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் இங்கே பார்க்குறதுக்கு. இப்போ இதை மேனேஜர் வேலை பார்க்க எங்கே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இவன் ப்ரெஸ்லாம் வந்தாச்சா இங்கே தேடிட்டு ஆளை காணோம். அண்டு இன்னொன்று டைரக்டர், அவரும் அப்படி தான் மான்கராத்தில் எங்களோட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் 2 படம் அவரோட ஒர்க் பண்ணேன். ரொம்ப நல்ல டேலண்டடான ஒரு பர்சன். ஸோ இந்த டீமே எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஃபேவரட்டான டீமு. அண்டு 3வது ரீசன் அஃப்கோர்ஸ் சிவம் துபே வராருன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அந்த ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ண ஃபோட்டோ தான் போட்டவொடனே தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி வேறு ஒரு இதெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும் எல்லா மேட்சுக்கும் போவேன். எனக்கு தெரிஞ்சு தோனியை விட அதிகமாக ஐபிஎல் டீமில் இருந்தது நான் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லா மேட்சும் போய் பார்ப்பேன். அதுக்கு ஒரு காரணம் எங்கள் ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் அகோரம் சார் ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அப்போ என்ன எல்லோரும் கேட்பாங்க, எப்படின்னா உனக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்குது எங்கே அப்படின்ட்டு. ஸோ அவர் ஒரு பாக்ஸ் வச்சிருப்பார், அதில் எல்லா மேட்சுக்கும் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாரு. ஸோ அதனால தான். ஸோ ஒரு மிகப்பெரிய லான்ச்சாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஒரு டிப்பிக்கல் ஒரு பூஜை இல்லை எந்தாவது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் வந்து இவ்வளோ பெரிய லான்ச்சுக்கு வந்திருக்கிறது. அண்டு இந்த இடத்துல வந்து இவருக்கு ஒரு பட்டமும் கொடுக்கலான்னு இருக்கேன் சிவம் துபேக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் சின்ன தலை ஆறுச்சாமி பதிலாக அதே மாதிரி இப்போ ட்ரெண்டில் இருக்க மாதிரியே சொல்கிறேன், சின்ன தளபதி அப்படின்றத அவர் கொடுக்கலாம் இல்லையா? அஃப்கோர்ஸ் யா. தளபதி வந்து ஜடேஜா. he is saying that he wants to give you one more title. சின்ன தலை means like சுரேஷ் ரெய்னா. சின்ன தளபதி means சிவம் துபே. தளபதி here தளபதி means Vijay, is actor Vijay. So he is very big. He is like Dhoni. Super. So in cricket Dhoni, in cinema Vijay. So you are சின்ன தளபதி. Hereafter சின்ன தளபதி சிவம் துபே. ஸோ அவரும் இதில் நடிக்கிறாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இப்போது சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இருக்குது. நான் ஒரு சர்ப்ரைஸை பிரேக் பண்ணலான்னு இருக்கேன். இது பவனாக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அடுத்ததாக வந்து தோனி அவர் பேசின ஒரு வீடியோ எங்கே போட போகிறாங்க. கண்டிப்பாக நான் வந்து இதை நம்ப மாட்டேன். ஏன்னா சொன்னது நீங்க. இல்லை, எனக்கும் ஆசை தான் அந்த மாதிரி ஒன்று வந்தால் நல்லா இருக்கும்னு. கண்டிப்பாக அது நடக்கும். ஐ திங்க் அதுக்காக தான் இந்த என்டையர் க்ரூ வந்து நிறையவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 7 எப்படியாவது பிடிச்சிடலாம். ஓகேயாப்பா? ஓகேயா இல்லையா? And I done one movie with Harbhajan Singh, bro. Me and Harbhajan Singh done one movie called Friendship in Tamil movie. You know, it's like அது நாங்கள் நடித்தது எப்படி இருக்குன்னா, நாங்கள் 2 பேரும் ஒரு சீனில் இருக்கோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த சீசனில் வந்து திரிபாட்டியும் தீபக் கூட பேட்டிங் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, தட் சேம் ஃபீல் நாங்கள் 2 பேரும் ஆக்ட் பண்ணும்போது அப்படி தான் இருந்தது. நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரேன்.
யூனோ. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் நாங்களும் ஒரு படம் நடித்தோம். ஸோ அஃப்கோர்ஸ் நான் அவர்கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுனே இருப்பேன். அண்ட் இவர்கிட்ட ஒரு தெளிவை பார்த்தேன். என்னன்னா, நீங்கள் என்ன தமிழ் டைலாக் சொன்னாலும் உடனே அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டுக்கிறாரு. கரெக்ட். எனக்கு தெரியாமல் ஹர்பஜன் சிங் சீனில் நான் நிறைய கெட்ட வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருவேன். அவர் அது தெரியாமல் சீனில் பூரா வந்து வர்றவங்க பூரா பேட் வேர்ட்ஸாக பேசி அப்புறம் எல்லாம் திட்டினதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்து ப்ரோ அரே மச்சான் சொல்கிறா டே இப்படி சொல்லி கொடுக்காதரா டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ பட் அந்த இது நல்லா பாராட்டணும். அந்த ஒய்ஃபுக்கு எவ்வளோ பயந்தவருன்றது கற்றுக்கணும். இன்னும் 6 அடிக்க மட்டும் இல்லை, ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதையும் அவர்கிட்ட கற்றுக்கணும். அண்ட் இங்கே தோனி அவருக்கு விஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 15 இயர்ஸு, அதுவும் ஒரே ஒய்ஃப் கூட பெரிய விஷயம்தான். ஸோ அவருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். தோனி அண்டு சாக்ஷி, உங்களுக்கும் என்னுடைய கல்யாண நாள் வாழ்த்துக்கள். யா. ஸோ இந்த படம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் உண்மையிலே இருக்குன்னாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 11 பேர் கிரிக்கெட் வச்சுன்னா 11 பேர்னா 11 பேரும் கிரிக்கெட் பிளேயரை இறக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நானும் வரேன். வந்து அட்லீஸ்ட் ஏன்னா எனக்கு பிடிச்ச எல்லாரையும் நானும் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். நிச்சயமாக பெரிய வெற்றி. அண்ட் சந்தோஷ் நாராயண் அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இதில் இந்த டீசர் மியூசிக்லேயே தெரிக்க விட்டார். ஸோ நிச்சயமாக படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ட் வெங்கட் மாணிக்கம் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள்னா, உங்ககிட்ட தான் அவர் எல்லாமே கற்றுக்கிட்டு வந்திருக்காரு, ராஜ்ன்றவர். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசரையும் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வகையில் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அம்மா, உங்கள் சந்தோஷம் எனக்கு கண்ணில் தெரியுது. நீங்கள் வந்து எப்படி ஒரு கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து ஒரு பெரிய காசு இருக்கவங்க ப்ரொடியூசர் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை. பட் உண்மையிலே உழைச்சி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவை கற்றுக்கிட்டு ஒருத்தர் ப்ரொடியூசராக இருக்காருன்றது மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படம் இன்னொரு 10-20 நல்ல ப்ரொடியூசர்ஸை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதன் மூலமாக வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். Yeah, it was a big surprise for me, but it's going to be amazing for the Chennai crowd, for sure. Okay, if you had to picture Suresh Raina as an actor, what sort of an actor will he be? Which genre? I think he's going to be a dashing, Mass hero. he can do many things. Well, he's done many things on the field, right? He's a splendid fielder, phenomenal batter, and all-rounder. சின்ன தள்ளனா சும்மா வாங்க. எவ்வளோ மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு நம்மளுடைய நாட்டுக்கும் சரி, நமக்கு பிடிச்ச வீட்டுக்கும் சரி, இல்லையா? எஸ்ஸா நோவா? கை தட்டுங்கப்பா. if you like சின்ன தலை. ஒரு சின்ன சர்ப்ரைஸும் வச்சிருக்கோம். But tell us about your association with Suresh Raina. What sort of a person is he generally? I've not been connected much to him, but I've met sometime, and he's one of the best person I've seen. I follow a lot of cricket when I was young. I follow a lot of cricket of his because the way he bats, the way he fields, and he gives the energy to the team which a team requires, a attitude which I've learnt in Mumbai. So the attitude from him is amazing. I think every cricketer should learn from him, the way he is there on the ground always, like a tiger. Like a tiger. I love that. And then you said that if you were to be an actor, you will definitely be a romantic actor. Correct? Yeah. But we'd like you to say one Tamil dialogue for us. I'll try my best. Yeah. Anything that you'd like? No, you can tell me, I can tell that. Okay. If it's romantic, then you'll have to say one of the most famous dialogues from a movie called Alaipayude. Okay. Which movie? Alaipayude. It's got Madhavan in it. It's a Mani Ratnam film. Okay. 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 You ready? So first tell me what is the meaning of that dialogue. Very smart. Okay. It just basically means that you're looking at a girl and you're saying, I don't think you're beautiful. I don't think I'll fall in love with you. But I'm scared all of this is going to happen. Okay. So Okay. this is for my wife. I'm going to tell her. என்ன உஷாரு பார்த்தீங்களா? This is unbelievable. Because, you know, there are a lot of women in the audience and one standing next to you. He's making it very clear this is for his wife. Yeah, definitely. There's only a dream girl in my life, and that's my wife. No wife, no life. பொண்டாட்டி பார்ப்பாங்க அப்படி நல்லா புரிந்து வச்சிருக்காரு சோஷியல் மீடியா உலகம். It's happy wife, happy life. And judging by your smile, I can see that it's a very happy life. So very happy wife. Okay. அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி. To make her happy, let's say this dialogue to her. You can look at the camera and say it also. Okay? Hey Shakti. Hey Shakti. உன்னை பார்க்கும் பொழுது. Unna Patu. Okay. Hey Shakti. Hey Shakti. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. நீ அழகாக்க நிக்கல.
எனக்கு ஒண்ணு பிடிக்கல. என்ன பொண்ணு? எனக்கு ஒண்ணு எனக்குன்னு பிடிக்கல. பிடிக்கல. எனக்கு உன் மேல சத்தியமா எனக்கு எனக்கு லவ்வே இல்ல. எனக்கு லவ்வே இல்ல. எனக்கு லவ் இது. ஆனா ஆனா you have to say it like with emotion. ஆனா ஆனா இதெல்லாம் 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 நடந்துருமோன்னு நடக்குமானோ பயமா இருக்கு. பயமா இருக்கு. பயமா இருக்கு. I'm sorry, I was just going to give you a 2-word dialogue. Unfortunately, our romance choose pannadala because you chose romance. So I can do romance with my wife, but in English, in Hindi, it's very difficult for me to do in Tamil because I have not learned a lot of words from Tamil. That's why. What do you like about Chennai and the Tamil folks? The people over here are not separated by the. So as a cricketer, I think the people over here are kind of family to Chennai. So that is one thing, we win or we lose. Chennai is always there for us. So that's the yellow love we call, and that's what we get from the fans. Beautiful. In the time that you gave the answer, I thought of one-word dialogue. I thought of a one-word dialogue. Okay. It's from the same film. I'll just say, Bayandittiya, which means, were you afraid? And you'll say, Uyire poiruchu, which means I almost lost my life. All you need to say is, Uyire poiruchu. Uyire poiruchu. Very twitch. Uyire poiduchu. Vaire poich. Uyire Uyire poiduchu. podich. Poiduchu. Can we say in English? Chalo, I try. Uyire poiduchu. Oire podich. That's it. Okay. Uyire poiduchu. And that with feeling. Okay. பயமா இருந்துச்சா? Oire podich. Fantastic. Perfect. On board. On board. கொடுத்துருங்க சார். பார்த்துருங்க. But is there a small association between you and this production house? No, I'm just here for the launch today, and I was excited, and I've got the news about Chinnathala, so I was really excited, and so my best wishes with the DKS team. Fantastic. Fantastic. We'll bring you back on stage to reveal and be a part of one more surprise. Yeah. Thank you. சிவம் துபே அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். In the meantime